காட்டுகிற ஒரு சன்னியாசியின் கையிலே கூட சொந்தமாக ஓடு கொண்டிருக்கும். அந்த ஓடு கூட இல்லாத ராஜ ரிஷி காமராஜ் என்று எனக்கு அவன் இனம் காட்டினான். 14 ஆண்டு காலம் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவர், 12 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினர், 15 ஆண்டு காலம் தமிழக சட்டமன்ற உறுப்பினர், 9 ஆண்டு காலம் தமிழகத்தின் முதலமைச்சர், 5 ஆண்டு காலம் அகில இந்திய காங்கிரசின் தலைவர், 2 பிரதமர்களை உருவாக்கிய ஒரே தமிழன். இவ்வளவு பெருமைக்கு உரியவன் செத்த பொழுது 10 வேட்டி 10 சட்டை 63 ரூபாய்க்கு மேல் சொத்தே இல்லையே, சொத்தே இல்லையே. நண்பர்களை, வரிசையாக காமராஜருடைய பெருமைகளை அவன் எழுதியதையெல்லாம் சொல்லிக் கொண்டே போகலாம். இப்பொழுது என் நோக்கம் அது அல்ல. பெரியாருடைய தொண்டு கருதி, அவருடைய வயது கருதி, அவருடைய தியாகம் கருதி, அவருக்கு மாறுபட்ட கருத்து உள்ளவர்கள் கூட அவ்வளவு எளிதாக அவரை விமர்சிக்க மாட்டார்கள். ராஜாஜியே கூட என் அன்பார்ந்த எதிரி என்றுதான் கடிதம் எழுதினார். ஆனால் கண்ணதாசனுக்கு தான் எந்த வரைமுறையும் கிடையாது. கண்ணதாசன் எழுதினான், நான் படித்தேன். பெரியார் அரசியலில் ஒரு நரிக்குறவன். எவனாவது எழுதுவானா? ஆனால் பெரியார் அதை பற்றி கவலையே படவில்லை. ஆனால் ஒன்று, பெரியாருடைய 95 ஆண்டு வாழ்வை கண்ணதாசன் எழுதியிருக்கிற கவிதையில் நீங்கள் காண வேண்டும். அதுபோன்று பெரியாருக்கு ஒரு கவிதையே கிடையாது. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் என்று பாரதிதாசன் எழுதியது அற்புதமான கவிதைதான். ஆனால் கண்ணதாசன் பெரியாரை பற்றி எழுதுகிறார். ஊன்றி வரும் தடி சற்று நடுங்கக் கூடும், உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கமில்லை. தோன்ற வரும் வடிவினிலே நடுக்கம் தோன்றும், துவளாத கொள்கையிலே நடுக்கமில்லை. வான் தவழும் வெண்மேக தாடி ஆடும், வளமான சிந்தனைக்கோர் ஆட்டமில்லை. ஆன்றவிந்த பெரியார்க்கும் பெரியார் எங்கள் ஐயாவுக்கு இணை மற்றோர் எவரும் இல்லை. நீதிமன்ற நீதிக்கும் நீதி சொல்வார், நெறிகெட்டு வளைந்ததெல்லாம் நிமிர்த்தி வைப்பார். சாதி எனும் நாகத்தை தாக்கி தாக்கி சாகடித்த பெருமை அவர் தடிக்கே உண்டு. நாதியிலார் நாதி பெற நாட்படைத்தார். 45 கோடி மக்களுக்கும் பேதமிலா வாழ்வு தர பிறந்து வந்தார். பிறப்பினிலே பெரியாராய்த்தான் பிறந்தார். ஆக்காத நூல் இல்லை, ஆய்ந்து தேர்ந்து அழிக்காத கருத்தில்லை, அழுத்தமாக தாக்காத பழமை இல்லை, தந்தை நெஞ்சில் தழைக்காத உவமை இல்லை, தமிழ் நிலத்தில் நீக்காத கலை இல்லை, நினைத்து சொல்லி நிலைக்காத பொருள் இல்லை, நீதி கூட காக்காத உலகத்தை பெரியார் காத்தார். கருணை மழை மேகத்தை காலம் காக்கும் என்று எழுதினான் கண்ணதாசன். இவையெல்லாம் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பெரியாரை சொன்னான், ராஜாஜியை விட்டானா? ராஜாஜியை பத்தி அவன் எழுதுனா பட்ட படிப்பும். ஆனால் இவையெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும். அந்த வேகம், அந்த உணர்ச்சி, என்ன ஓட்டம் தெரியுமா இந்த கவிதை. இதையெல்லாம் பேசாம சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, நீ இதை எழுதினதே சொல்லிருக்கீங்களே, என்ன ஓட்டம். ராஜாஜி பத்தி எழுதுறான், பட்ட படிப்பும் பாரதமும் கீதைகளும் சட்ட திமிரும் தவக்கோல முத்திரையும் ஞானக் கிறுக்கும் நான் என்னும் ஆணவமும் கயவர் மனம் போன்ற கருப்பு கண்ணாடிகளும் தாங்கள் உயர்வென்று தலை தூக்கி நின்றாலும் என் தானை தலைவன் தாளுக்கும் சிறியவரே. காமராஜரை தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதற்காக ராஜாஜி இவ்வளவு கீழே இறக்கிறான். இது அவனே சொல்றான். அதுதான் அழகு. இந்த ராஜாஜி பிறகு என்ன சொன்னான் என்பதுதான் முக்கியம். 7வது தொகுதியில
யாருமே ராஜாஜிக்கு இவ்வளவு அழகாக மக்கள் முன்னால் கொண்டு போய் காட்டியிருக்க முடியாது. ராஜாஜியை சொல்றான், ஊராட்சி என்றாலும் நகராட்சி என்றாலும் ஒழுக்கத்தை வேண்டும் ஒருவன். அவன் யார்? ஊராட்சி என்றாலும் நகராட்சி என்றாலும் ஒழுக்கத்தை வேண்டும் ஒருவன். ஒருபோதும் தன் கட்சி நிர்வாக தலையீட்டை ஒப்புக்கொள்ளாத தலைவன். சீரான அரசாட்சி சில காலம் செய்தாலும் திறமாகச் செய்த புனிதன். தென்னாட்டு மாந்தர்தம் திறமைக்கு சான்றாகி தேசத்தை ஈர்த்த தமிழன். தேசத்தையே தன்பால் ஈர்த்த தமிழன் என்று ராஜாஜி பாடுறான். ஏண்டா இப்படி நீ போற்றுகிறாய் பிறகு தூற்றுகிறாய் என்றால் அதற்கு அவனே சொல்கிறான், மானிடரை பாடி, இதுதான் அழகு, மானிடரை பாடி அவர் மாறியதும் ஏசுவதென் வாடிக்கையான பதிகம். இவன் மாறவில்லையா? நான் சந்தனம் என்று நினைக்கிறேன், மார்பில் பூசிக்கொள்கிறேன். சகதி என்று நினைக்கிற பொழுது தூக்கி எறிந்து விடுகிறேன். மானிடரை பாடி அவர் மாறியதும் ஏசுவதென் வாடிக்கையான பதிகம். மலையளவு தூக்கி உடன் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம். மலையளவு தூக்கி உடன் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம். வெறும் மிருகம் இல்ல. கவிஞன் ஞானோர் கால கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்போர். புவியில் யானுமோர் புகழுடை தெய்வம். பொன்னினும் விலைமிகு பொருள் என் செல்வம். இவை சரி என்றால் இயம்புவதெம் தொழில். இவை தவறானால் எதிர்ப்பதெம் வேலை. ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. செல்வர்தம் கையில் சிறைப்பட மாட்டேன். பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன். பாசம் மிகுத்தேன், பற்றுதல் மிகுத்தேன். ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன். இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன். வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்ந்து வாய்ப்புறம் தேனை உட்புறம் தருவேன். பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். புகழ்ந்தால் என் உடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்கையான் வனவிலங்கல்ல. மாற்றம் எனது மானிட தத்துவம். மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை. தலைவர் மாறுவர், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம், நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். என்ன கவிதை யோசிங்க. பாமர ஜாதியில் நான் தனி மனிதன், படைப்பதனால் என் பெயர் இறைவன். அந்த தெம்பு திரையிசை பாடலில் அவன் காட்டினான். இதில் எழுதுறான், மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன். நண்பர்களே, இந்த கண்ணதாசனுடைய அழுகையை பற்றி நான் சொல்ல வேண்டும். ஒரு அழகான கவிதை. அழுகைனா நிறைய இருக்கு. கண்ணதாசன் அழுதுனே இருக்கலாம் கண்ணதாசனோட சேர்ந்து. அவன் சொல்றான் ஒரு இடத்துல, சீசரை பெற்ற தாயும் சிறப்புற பெற்றாள், நாசரை பெற்றதாயும். எகிப்தை ஆண்டவர், சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது, முன்ன நாசர் எகிப்தினுடைய முடிசூடா மன்னராக இருந்தவர். சீசர் தெரியும் உங்களுக்கு, வரலாற்றில் ரோம பேரரசு. சீசரை பெற்றதாயும் சிறப்புற பெற்றாள், நாசரை பெற்றதாயும் நலம் பெற பெற்றாள், காமராசரை பெற்றதாயும் நாட்டிற்கே பெற்றாள். என்னை ஆசையாய் பெற்றதாயோ அழுவதற்கென்றே பெற்றாள்.
நான் எந்த அளவுக்கு அழுதேன்? பிறப்பிலும் அழுதேன், வந்து பிறந்த பின் இறப்பிலும் அழுதேன், சுற்றி சேர்ந்தவர் சிலரால் சுற்று மறைப்பிலும் அழுதேன், உள்ளே மனத்துளும் அழுதேன், ஊரார் இறப்பிலே அழுவதெல்லாம் இதுவரை அழுதுவிட்டேன். நண்பர்களே, அழுகைக்கு அவன் அழகா சொல்றான், விழிகளில் கண்ணீர் வைத்தான் வியத்தகும் இறைவன், அழுவதை ஊரார் கண்டு ஆறுதல் சொல்வார் என்று. சரி, இந்த அழுகை எப்படி வரும்? மண் வழி வரலாம், பெண் வழி வரலாம், செய்த பிழை வழி வரலாம், சேர்த்த பொன் வழி வரலாம், இப்படி எல்லா வழியிலும் அழுகை வரும். ஆனால் எனக்கு எப்படி அழுகை வந்து தெரியுமா? நண்பர்கள் வழியிலேதான் நான் கண்ட கண்ணீர் உப்பு. இந்த கண்ணதாசனுடைய உச்சம், இந்த தன்னுணர்ச்சி பாடல் என்று சொன்னேனே, நீங்கள் பாரி மகளிர் பாடல் புறநானூற்றில் படித்தால் இப்பொழுதும் எனக்குள்ளே இருதயம் வலிக்கும். அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையேன் எம் குன்றும் பிறர் கொளார், இற்றை திங்கள் இவ்வெண் நிலவில் வென்றெறி முரசின் வேந்தரியம் குன்றும் கொண்டார், யாம் எந்தையும் இளமே. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த பாரி மகளிர் அங்கவை சங்கவையினுடைய இருதயத்திற்குள்ளே படர்ந்து கிடந்த சோகம் வந்து விழுந்திருக்கிறதே, அதை படிக்கிற பொழுதெல்லாம் எனக்கு ஈழத் தமிழர்களின் இன்றைய அவல வாழ்வுதான் நினைவுக்கு வருகிறது. யோசியுங்கள், அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில், இதே நிலவு அன்று வந்தது. இதைத்தான் கண்ணதாசன் தழுவினான். அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் இதே நிலா என்று கண்ணதாசன் எழுதியது. அன்றும் இதே நிலாதான் வந்தது. அந்த நேரத்தில் இந்த குன்று எங்களுடையதாக இருந்தது. எங்கள் தந்தை எங்கள் பக்கத்திலே இருந்தார். சூழ்ச்சி செய்து வலிமை மிக்க 3 மூவேந்தர்கள் சேர்ந்து எங்கள் குன்றை அழித்தார்கள். எங்கள் தந்தையின் உயிரை பறித்தார்கள். இன்று நாங்கள் குன்றும் இல்லாமல் எங்கள் தந்தையும் இல்லாமல் அனாதைகளாகிவிட்டோம் என்று எழுதுகிற அந்த உணர்ச்சிகரமான தன்னுணர்ச்சி பாடல் இருக்கிறதே, அதுபோல் கண்ணதாசனுக்குள் தன்னுணர்ச்சி பாடல்கள் உச்சமாக நான் கருதுவது, கண்ணதாசனுடைய அண்ணன் மகன் தான் பஞ்சு அருணாச்சலம். பஞ்சு அருணாச்சலத்துடைய குழந்தை கண்ணதாசனின் பேரன். இந்த குழந்தை உறங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறார். தாத்தா பேரன் உறங்குவதை பார்க்கிறார். அந்த குழந்தையை எழுப்பக்கூடாது என்று அதை பார்த்து ரசித்து பரவசப்பட்ட நிலையில் அவன் பேனா எடுத்து எழுதிய கவிதை குமுதத்தில் தான் வந்தது. அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும், ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினை காணட்டும், இந்த வயதினிலே இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம், அவன் சுகமாக தூங்கட்டும். கண்ணை விழித்திந்த காசினியை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ, எங்கெங்கே அடிவிடுமோ, காதல் வருமோ, காதலுக்கு தடை வருமோ, முறைகெடுவார் துணை வருமோ, நன்றியிலா நண்பர்கள்தான் நாற்புறமும் சூழ்வாரோ, நலமிழந்த பெண் ஒருத்தி நாயகியாய் வருவாளோ, செய்ய தொழில் வருமோ, திண்டாட்டம் தான் வருமோ, வெயில் அழைத்து வரும் வியர்வை